வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மனோ எலக்ட்ரானிக்ஸ் கருண்பலே. இன்றைக்கி எல்ஜி டிவியில் பவர் சப்ளை ப்ராப்ளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி டிரான்சிஸ்டர் தான் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பவர் சப்ளையில் சேம் அந்த எஸ்டிஆருடைய நம்பர் கிடைக்காது, கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா 5 ஒயர் எஸ்எம்பிஎஸை யூஸ் பண்ணலாம். அப்படி 5 ஒயர் எஸ்எம்பிஎஸை யூஸ் பண்ணும்போது எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். பேக் சைடில் உங்களுக்கு ஹீட் சிங்கில் எஸ்எம்பிஎஸ் பாக்ஸை அடிச்சிருங்க. ஸோ அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் 5 ஒயர் உங்களுக்கு வந்துடும். இந்த 5 ஒயரில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஒயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சிஸ்டர் எஸ்டிஆரோட மெயின் பாயிண்ட்லேயும், இன்னொன்று நம்ம கெப்பாசிட்டருடைய கிரவுண்ட்லேயும் அடிச்சிருங்க. அதாவது கருப்பு கலர் ஒயரை கெப்பாசிட்டருடைய கிரவுண்டில் அடிச்சிருங்க. இந்த 2 ஒயர் ப்ளூவும் எல்லோவும் அதுலேயும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். B+, இந்த B+ல் எல்லோ ஒயரை அடிச்சிருங்க. ஸோ அதில் வந்து ஒரு டயோடு வந்து போட்டிருப்பாங்க. இந்த டயோடுக்கு முன்னாடி நீங்கள் அடிக்கணும், இல்லைனா இந்த ஃபங்க்ஷன் ஆகாது. அதே மாதிரி கிரவுண்டு பார்த்தீங்கன்னா இந்த 160 வரக்கூடிய கெப்பாசிட்டருடைய கிரவுண்ட்லேயும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா இந்த இடத்துல கிரவுண்டு வர்றதையும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி அடிச்சுட்டு கிட்ட ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான வோல்ட்டு 150 வோல்ட்டு பக்கம் வரும். அதை நீங்கள் 110 வரலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். சிம்பிளான மெத்தட் தான் நண்பர்களே, ஈஸியாக நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். இதுக்கான எஸ்டிஆர் கிடைக்கலைங்கிற பட்சத்துக்கு இந்த 5 ஒயர் எஸ்எம்பிஎஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம் நண்பர்களே. மேலும் தகவலுக்கு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.